வெறும் ரசிகனாக பார்த்துவிட்டு அடுத்த சினிமா பார்ப்போம்னு போவதற்கான கூட்டம் அல்ல. அந்த மாதிரி கூட்டம் தானே அது, ஏன் இல்லைங்கிறீங்க? அப்படி வந்த கூட்டம் அரசியல் அறுதியிடலுக்கு வருகிறது. அறுதியிடல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கொடியை தூக்கி கொண்டு வருகிறது, மாற்றை சொல்லி கொண்டு வருகிறது. என்ன, ஆட்சியாளர்களுக்கு எதிராக இவருடைய கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உறுத்தலுடன், உணர்வுடன், வேகத்துடன் வருகிறது. செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்பது நாளைய சரித்திரம், வரலாறு. ஆனால் அவர்கள் அப்படித்தான் வருகிறார்கள் அந்த இளைஞர்கள் என்பதை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும், மதிப்பீடு செய்ய கற்றுக்கொள்ளணும் என்பதுதான் என்னுடையது. ஆனால் இளைஞர்கள் மட்டும்தானா? இளைஞர்கள் அப்படி வரும்பொழுது இளம் பெண்கள் மட்டுமல்லாமல் 40 வயது வரை உள்ள பெண்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதும், குறிப்பாக நான் சொன்னேனே, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அங்கே திருச்சினாலே KN நேரு தாங்க வெளிப்படையாக பேசும். அவருக்கு வலதுகரமாக இருப்பவர்கள்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சமூகத்திலும் முன்னோடிகள் வச்சிருப்பார்.